பார்த்தீங்கன்னா கடலூரில் புக் எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. அண்ணா ஸ்டேடியத்தில் நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன பசங்களுக்கு தேவையான புக்ஸு, சின்ன பசங்க தான் அதிகம் புக் இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ் புக்ஸ் அதிகமாக கலெக்ஷன் இருக்குது. அப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள டெட்டு நெட்டு டிஎன்பிசி புக் இருக்குது. எல்லாம் ரொம்ப அதிகமாலாம் இல்லை, கொஞ்சம் லெவலில் தான் இருக்குது. நிறையா புக்ஸ்லாம் அந்தளவுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் புக்ஸ் நிறையா இல்லை. நீட்டுக்கு இருக்குது, ஜேடபிள்யூக்கு இருக்குது. பட் ஆனால் நமக்கு இந்த புக்கெலாம் இல்லை, இன்ஜினியரிங் புக்ஸ் எதுவும் இல்லை. அதுமாதிரி குரூப் 4 அந்தளவுக்கு அதுமாரி இல்லை, எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் ஒவ்வொரு ஷாப்பாக எடுத்தேன். இது நாவல்ஸ் நிறையா இருக்குது, நாவல்ஸு, அப்புறம் கதைகள், அப்புறம் இந்த ஆன்மீக புக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா போய் வாங்கிக்கலாம். அதுமாரி மருத்துவத்தை பற்றி புக்கு நிறையா இருக்குது. அப்புறம் மருத்துவம், இந்த முத்திரைகள் சொல்லுவாங்க, முத்திரை, யோகாசனம், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ்க்கு, இந்த வர்மக்கலை, இதுக்கெலாம் புக்கு இருக்குது. அதுமாரி மருத்துவத்துக்கும், இயற்கை மருத்துவம், சித்தா மருத்துவத்துக்கு எல்லாத்த பற்றியும் புக்கு இருக்குது. அப்புறம் அந்த பெருந்தலைவர்கள் பற்றி புக்கு, எல்லா புக்கும் இருக்குது. போய் பாருங்கள், நல்லா பெரிய லெவலில் போட்டிருக்காங்க எக்ஸிபிஷனு. ப்ளஸ் பகலில் போனீங்கன்னா அங்கே ஸ்கூல் பசங்கள்லாம் வெளில அங்கே ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி போய் பார்த்தேன் காலைல, அதான் போட்டேன். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.